ஹலோ ஆல், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு செஷன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வழக்கம் போல் நம்ம ஃப்ரெண்டு தண்டபாணியும் வந்து சேலத்துல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காப்படி த்ரூ டீம்ஸ் மீட்டிங். ஸோ இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு கரண்ட் இஷ்யூ சம்பந்தம் உள்ள ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் இஷ்யூ சம்பந்தம் உள்ள படைப்பு அப்படின்னாலும் இட் வாஸ் ரிட்டன் இன் 1915, 1915 எழுதப்பட்ட ஒரு படைப்பு. பிரான்ஸ் காஃப்கா அப்படின்ற எழுத்தாளர் எழுதின தி மெட்டமார்பசிஸ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா எழுத்தாளரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் காஃப்கா வந்து வாஸ் பார்ன் இன் பிராக் அப்படின்ற ஒரு நகரத்துல பிறந்தவர். ஸோ ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேக்ரவுண்டு, அந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த லொக்காலிட்டியில பிறந்தவர் அவர். ஸோ இவருடைய ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஜூயிஷ் ஃபேமிலி. அந்த ஜூயிஷ் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பர்சன். ஸோ ரொம்ப கட்டுப்பட்டித்தனமான ஒரு குடும்பம். அந்த கட்டுப்பட்டித்தனமான குடும்ப வளர்ப்புல வந்து அம்மாவும் வந்து அப்பாவுடைய பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாங்க. ஸோ ரொம்ப கடுமையா நடந்து கொள்ளக்கூடிய அப்பா. ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு கனவுத்தன்மை மிக்கதான ஒரு வாழ்க்கையாவே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு தாக்கத்தினாலதான் பிரான்சிஸ் காஃப்காவுடைய ஒவ்வொரு படைப்புகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கனவுத்தன்மை அப்படின்றது ஒரு ஊடோடி பயணமாவே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அவருடைய படைப்புகளை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா. இந்த புத்தகம் உருமாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல உருமாற்றம் அப்படின்ற பேர்ல மொழிபெயர்ப்பாகி வெளியாயிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குறுநாவல் தான். ஒரு 90 பேஜஸ் வரக்கூடிய ஒரு குறுநாவல் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கதையை பத்தி தண்டபாணி வந்து பேசுவாப்படி. ஸோ நாம இதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய டேக்அவே என்ன, இன்னைக்கு செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி பிரீஃபிங். இந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம வழக்கமா பார்ப்போம் இல்லையா, ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறுநாவலோ இல்லை ஒரு நாவலோ ஏதோ ஒரு கதைக்களம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சினிமாவா வந்திருக்கா, அதுல இந்த கதையை வந்து எப்படியெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இதை கொண்டு போக போறோம். ஸோ பிரான்ஸ் காஃப்கா தான் அதான் 1883 பிறந்த ஒரு மனிதன். ரொம்பவுமே ஒரு குறைந்த லைஃப் ஸ்பேன் தான் வாழ்ந்திருக்கிறாரு. 1924 இறந்து போறாரு. ஸோ ஒரு 40 ஆண்டு காலம் தான் வந்து அவருடைய வாழ்க்கை இருக்கு. அதுக்குள்ள வந்து எக்கச்சக்கமான சோதனைகள், என்ன சொல்றது, ஒரு 3-4 காதல்கள், ஒரு சில நிராகரிப்புகள், தனிமை. அந்த தனிமையின் ஊடாகத்தான் இவருடைய கலை வெளிப்பாடு, இவருடைய இலக்கியம் எல்லாமே வந்து இருந்திருக்கு அப்படின்றது அவருடைய நாவல்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு படைப்பாளருடைய படைப்பு தான் இந்த உருமாற்றம். இந்த உருமாற்றம் அப்படின்றது என்ன, இந்த மெட்டமார்பசிஸ் அப்படின்றது என்ன, ஸோ அது வந்து என்ன மாதிரியான லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவர் டு யூ தண்டபாணி. ஸோ யூ கேன் ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பல முயற்சிக்கு அப்புறம் வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு மட்டுமே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பல மாசங்களா ட்ரை பண்ணது. ஆக்சுவலா நான் போன டைம் சென்னை வந்தப்பயே ஒரு 15 days கழிச்சு நாங்க வந்து ரொம்ப நாளா டிஸ்கஸும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா உருமாற்றம் பத்தி பேசலாம், மெட்டமார்பசிஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடி அந்த பிராங்கன்ஸ்டைன் பண்ண பிறகு நம்ம இந்த ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப சூழ்நிலையும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் இப்போ வந்து இதுல இருக்கிற பியூட்டி. ஸோ அதான் அது வந்து இந்த டிஸ்கஷன் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்குன்னு நாங்க பிளான் பண்ணி எதுவும் பண்ணல. ஸோ இது நாங்க முன்னாடியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு கணிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு வழியா நேர்ல பண்ணலாம், ஒட்டுக்காவே லைவா போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் போய் ஒரு வழியா ஆன்லைன், ஐ மீன் லைவ்ல நம்ம இன்னைக்கு லைவ்ல இந்த சென்ஸ் வெப் மூலியமா இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரான்ஸ் காஃப்கா பத்தி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பெசிமிஸ்டிக் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிஸ்டான்சியலிசம், மேஜிக் ரியலிசம் அந்த மாதிரியான ஒரு இதுல வருவார். பெசிமிஸ்டிக் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷயத்த நெகட்டிவாவே
பாக்குறது நெகட்டிவா அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய பேக்ரவுண்ட அப்படிதான். கேசவ் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவும் வந்து அவருக்கு ஒரு நல்ல நல்ல தந்தைன்ற விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ரூடா நடந்துக்கக்கூடியவர். அதே மாதிரி அவருடைய காதல் வாழ்க்கையும் வந்து சொல்லிக்கிற அளவு அமையல. பர்சனலாவும் சரி, ப்ரொஃபஷனலாவும் சரி அவருக்கு எதுவும் அமையும். சொல்ல போனா அந்த மெட்டமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற புக்கு மட்டும் இல்லாம அவரு இப்ப நான் அவர் மூலமா அவர் மூலியமா பப்ளிஷ் ஆன புக்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து பப்ளிஷ் ஆகணுன்ற விருப்பமே கிடையாது. அதை வந்து ஃபுல்லா என்டையரா எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாராம. ஏன் அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒர்த்து கிடையாது, நானு அவ்வளவு வேல்யூ கிடையாது, நான் என்னுடைய ஐடியாஸ் வந்து நான் எழுதுனேன், இது பப்ளிஷ் ஆகி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. பட் ஆனா ஆமா, என்ன இதையும் நான் வந்து படிச்சேன். ஸோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டே இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இறந்த பிறகு இந்த ஆக்கங்கள் எல்லாத்தையும் எரிச்சுது, எதுவும் பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது திருப்பி அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. எஸ். அதனால நான் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, நிறைய இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியரான புக்ஸ், ஃபெயிலியர்னா பப்ளிஷிங்ல ஃபெயிலியரான புக்ஸ்ன்னு நான் சொல்லல, வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆனதை பத்தி, அதாவது ட்ராஜடின்னு சொல்றோம் இல்லையா, பெசிமிஸ்டிக் வியூல இருக்கிற புத்தகங்களை வந்து நம்ம நிறைய அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷம் தான் இதுக்கு முக்கியம்னு நினைக்கிறனால அதிகமான பேர் வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு இமேஜினேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இமேஜினேஷன்ஸ் இதுல இருந்தாலுமே ஒரு ரியாலிட்டியோட அட்டாச் ஆன ஒரு விஷயம். ஏன்னா ஃபெயிலியர் மூலியமா தான் நம்ம நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணி கத்துக்க முடியும். நிறைய விஷயத்த வந்து ஃபெயிலியர், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடி தான் ரொம்ப, ஷேக்ஸ்பியர் ரொமான்டிக் காமெடி அப்படிங்கிறத விட ட்ராஜடி தான் அதிக அளவுல வந்து லீட் ஆனது. ஹேம்லெட் ஆகட்டும், கிங் லியர், ஒத்தல்லோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஆடியன்ஸை வந்து கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹெமிங்கோ உடைய ஓல்டு மேன் அண்ட் தி சீ, ஸோ இந்த மாதிரியான நாவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் விருப்பப்பட்ட, இது எல்லாமே ஃபெயிலியர். வந்து கடைசியா வந்து ஹீரோ வந்து என்ன ஆவாங்க, ஒரு இறப்போ இல்ல வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத ஒரு ட்ரையான ஒரு முடிவு தான் இருக்கும். ஸோ ஏன்னா அதன் மூலியமா நிறைய விஷயம் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் காஃப்காவுமே நினைச்சிருக்காரு, நம்மளுடைய லைஃப் ஒன்றும் சக்சஸ்ஃபுல் கிடையாது, ஃபெயிலியர், இதை வந்து மற்றவங்களுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாதுன்றதுனால இந்த நாவல் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நம்ம நாவலுக்கு போலாமா கேசவ்? எஸ் எஸ் யூ கேன். ஸோ நான் என்னன்னா, முதல்ல மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், மேக்சிமம் இந்த நாவல் வந்து கேள்விப்பட்டிருப்போம், லிட்ரேச்சர் டச் இருக்கவங்க, புக்கை படிக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்போம். மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல கண்டிப்பா எல்லாருக்கும் வருது உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. உருமாற்றம் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல உருமாற்றம் அப்படின்னு இவர் எதை சொல்றாரு, யார சொல்றாரு, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு கேசவ்? என்ன உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? நான் வந்து கேள்வி நீ கரெக்டான பதில் சொல்லணும்னு நான் சொல்லல, ஏன்னா இது லிட்ரேச்சர், நம்ம டிஸ்கஷன் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். சோ அதனால சொல்லுங்க. அதான் இவரு சொல்லியிருக்கிற மெட்டமார்போசிஸ், உருமாற்றம் அப்படின்றது இது வந்து ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு குறியீடு தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. ஸோ ஒருத்தன் ஒரு டெய்லி வேலைக்கு போகக்கூடிய ஒருத்தன் காலையில எந்திரிக்கும் போது ஒரு கரப்பாம்பூச்சியா உருமாறி இருக்கான் அப்படின்றது ஒரு குறியீடு. ஸோ அந்த குறியீடு அப்படின்றது அவனுக்கு மட்டும் நடக்கல, ஒவ்வொரு பர்சன் டு பர்சனும் வந்து எவ்ரிடே லைஃப்ல இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல சந்திச்சிருப்பான் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த ஒரு டேக்அவே தான் அதில் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய தாட் ப்ராசஸ் அதுதான். சூப்பர், எக்ஸாக்டா அதுதான். நான் வந்து முதல்ல கேட்டது உருமாற்றம், யாருடைய உருமாற்றம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, மெட்டமார்போசிஸ் அப்படின்னா டிக்ஷனரிலாம் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இந்த நாவல் சொல்றது என்னன்னா, ஒரு புழுவுல இருந்து ஒரு பட்டாம்பூச்சி வருது பாத்தீங்களா, ஒரே விஷயம் தான், ஒருத்தர் தான், ஒரு பர்சன் தான், அந்த புழு தான் பட்டாம்பூச்சி அன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொண்டு வருது. ஸோ யாருடைய மெட்டமார்போசிஸ்னா இது வந்து கிர்கர் சாம்சா அப்படிங்கிறவருடைய உருமாற்றம் நம்ம எல்லாம் நினைப்போம். பட் உண்மைதான், அது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்து இருக்கவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்றவங்க, அப்பா அம்மா தங்கை மட்டும் இல்லாம அவரு ரெகுலரா வேலை செய்யற ஆபீஸ் மேனேஜர் ஒருத்தர், ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்களுடைய மாற்றத்தையும் என்டையர் மாற்றத்தை, அதாவது ஒரு சமூகத்துக்கு ஒருத்தன் இனிமேட்டு தேவைப்பட மாட்டான்,
இப்போ நம்ம ஒரு பர்சன் ஒரு நபரை பார்க்குறோம்னா இவன் எந்த விதத்துல நமக்கு உதவுவான்னு தான் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணமே இருக்கும். தற்காலத்துல நான் சொல்றேன், முன்ன மாடர்னைசேஷன், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் அந்த பீரியட்ல நம்ம சொல்றது என்ன, இவன் எந்த விதத்துல உதவும் அப்படிங்கிற ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த நாவல்ல வந்து எழுதியிருப்பாரு. ஒரு திடீர்னு ஒருத்தன் நைட் நல்லா படுத்து தூங்கினவன் காலையில எந்திரிக்கும் போது பார்த்தா பூச்சா மாறி இருக்கான். பூச்சா மாறினது வந்து அந்த இடத்துல கிரிகாஸ் ஹம்சா கிடையாது. நான் ஒரு விஷயம், இந்த நாவல் படிக்கும்போது நான் வந்து கிரிகாஸ் ஹம்சான்னு இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த ரியாலிட்டி நான் போன வீடியோலயே சொல்லியிருப்போம்ல, என்ன சொல்ற அதுவா இருக்கிறதுன்றது வேற, அந்த மாதிரிங்கிறது வேற. ஸோ அந்த இடத்துல கிரிகர் சாம்சாவா நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சாம்சா தான். மற்றவங்களுடைய பார்வையில அவன் வந்து பூச்சா பாக்குறான். அதான் மெட்டமார்போசிஸ். மற்றவங்க வந்து அவனை பூச்சா பாக்குறாங்க. அவனை வந்து அவனால கண்ணாடியில போய் தான் அவனால பார்க்க முடிஞ்சதை விட அவனுடைய ஹியூமன் கேரக்டர் வந்து அந்த இடத்துல எங்கேயுமே மாறல. அதுல ஒரு சில நிறைய இன்ஸ்டன்சஸ், ஒரு 10 இன்ஸ்டன்சஸ் வந்து எடுத்து வச்சிருக்க இன்ஸ்டன்சஸ், அதை போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த நாவல் தொடக்கத்திலேயே நீங்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா, மெட்டமார்போசிஸ் அப்படிங்கிறது வந்து உருமாற்றம்ன்றது கரெக்ட், சரியான அர்த்தம் அப்படியா இருந்தாலுமே எதனுடைய உருமாற்றம் அப்படின்னா, அதாவது கிரிகர் சம்சா வந்து பூச்சா மாறின உருமாற்றம் மட்டும் அதுல சொல்லல. அவங்களுடைய உறவினர்கள், பேரண்ட்ஸ், அப்புறம் அவங்களுடைய சிஸ்டரு, அவங்கள மேனேஜர், ஒருத்தன் சமூகத்துல தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எப்படி பாக்குறாங்க, உயிரோட இருக்கும் போதே அவனை மறந்துடுவாங்க இல்லையா? நம்ம எத்தனையோ தலைவர்களோ எவ்வளோ இது பர்சன்ஸா நமக்காக கஷ்டப்பட்டவங்கள நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோமா? இல்லை. ஏன்னா அவங்க தேவைப்படுற வரைக்கும் அவங்க நினைவுல இருந்தாங்க. இல்ல அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, உயிரோடு இருக்கவங்களே நிறைய பேரை நம்ம மறந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் இதுல வந்து பிகினிங்ல நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது. நான் கரெக்ட் தானே கெஸ் நான் சொன்னது? எஸ் எஸ் கரெக்ட் தான். இந்த ஸ்டோரி அவுட்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் நைட்டு தூங்குறவன் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சியா மாறிடுறான். ஸோ அப்படி அவன் கரப்பாம்பூச்சியா மாறின பிறகும் அவன் ஏன் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் ஒருத்தன் வந்து கேட்குறான். ஸோ அப்படி வந்து கேட்கும்போது கூட அந்த கரப்பாம்பூச்சியா மாறினவனுக்கு ஸ்டில் அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயம் என்ன அப்படின்னா, ஐயையோ நான் வந்து 7 மணி ட்ரெயினுக்கு போய் பிடிக்கணுமே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, சரி அட்லீஸ்ட் ஒரு 8 மணி ட்ரெயினையாவது போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி அவன் ஏதோ ஒரு இன்செக்டா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனால வந்து விளங்கிக்க முடியல, டப்புன்னு வந்து ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்த முடியல அப்படின்றதுதான் அவ்வளோ டீட்டெயில்டா வந்து பிரான்ஸ் காஃப்கா வந்து சொல்லியிருப்பாரு அந்த கதையில. அப்பயுமே வந்து அது வந்து ஒரு பயம் தான் அவனுக்கு இருக்கும். இன்னைக்கு போலன்னா நம்ம ஓனர் என்ன சொல்லுவாரு, மேனேஜர் என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் தான். ஸோ இதை வந்து நாமளும் வந்து ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நம்மளால வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் நாமளும் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சரும் சரி, கார்பரேட் மட்டும் கிடையாது இங்க நான் சொல்ல வர்றது. இப்ப இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய முதலாளித்துவத்துடைய பல்வேறு ஸ்ட்ரக்சர்ஸ்ல வேலை செஞ்ச மக்களா இருந்தாலுமே சரி, எல்லாருமே இந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அப்படின்றதுதான் இந்த கதை வந்து இத்தனை வருஷம் ஆயும். கிட்டத்தட்ட இது எழுதி 1915 எழுதி இப்போ 2026 இருக்கும். கிட்டத்தட்ட 116 வருஷம் ஆயிடுச்சா? 111 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதோடைய இந்த கதையோடைய பொருத்தப்பாடு வந்து காலத்துக்குமே இருக்கிறதுக்கான ரீசன் இது ஒண்ணுதான். ஸோ எந்த காலமா இருந்தாலும் கார்பரேட்டோ இல்ல வந்து ஒரு முதலாளித்துவ அமைப்போ வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சத்திலேயே வச்சிருக்கு அப்படின்றத வந்து கிளியர் கட்டா வந்து காஃப்கா அதுல காட்சிப்படுத்தி இருப்பாரு. ஸோ இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து படமா எடுத்திருக்கிறாங்க. 2012 வந்து த மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்திருக்கிறாங்க. டைரக்டர் கிறிஸ் ஸ்வான்டன் அப்படின்றவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது யூடியூப்லேயே அவைலபிளா இருக்கு. ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து பிளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த பக்காவா அந்த நாவலை வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ நல்லா நல்லாவும் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் அதில் நடிச்சவங்களும் சரி, அந்த கிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ஒருத்தி வருவா. அந்த தங்கச்சி தான் வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து அவனை வந்து பாத்துக்குவா.
போக 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 அந்த இனிஷியல் டேஸ்ல இருந்த அந்த பரிவு, அந்த பாசம் அதெல்லாம் வந்து நாட்கள் ஆக ஆக நம்மளுக்கே இன்னைக்கு கூட ஒருத்தர் மரணப்படுக்கையில படுத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் அவர் மேல பரிவு அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இது எப்படா போய் சேரும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மனிதர்கள் இயல்பாவே தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு எலாபரேஷனை வந்து இந்த படத்துலயும் சரி, முக்கியமா அந்த மூலக்கதையான நாவல்லையும் சரி அந்த அளவுக்கு அழகா வந்து எலாபரேட் பண்ணியிருப்பாரு காப்கா. ஸோ இது 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 வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம நிறைய இதை வந்து பொருத்தி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா மெட்டமார்பசிஸ் ஒரு கரப்பாம்பூச்சி ஆகிறது அப்படின்றது என்ன சொல்றது, ஒரு வேலை இழந்தவன் அவனுடைய ஒரு நிலையையும் வந்து சொல்லலாம், வேலையே கிடைக்காம இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலையையும் சொல்லலாம். அது மாதிரிதான் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்ப வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல அன்னைக்கு இருந்த வேலை வாய்ப்புகளுடைய சதவீதம் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொபோர்ஷனா இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து 130 கோடி ஜனத்தொகை இருக்கிறோம். ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட 15% இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டடியோடைய அவுட்புட். ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ஒருத்தனுடைய மனநிலையும், அதாவது வேலை இல்லாமையோ இல்ல ஒரு பெட்ரிடனாவோ இருக்க ஒருத்தனுடைய மனநிலையும் இன்னைக்கு அந்த வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையும் வந்து ஒரு வேஸ்டான ஒரு சேஞ்சை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்களுடைய மனநிலை அப்படின்றதும் கிட்டத்தட்ட அவங்க வந்து சமூகத்திலிருந்து மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களா அவர்களை வந்து உணர்றாங்க. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அவன் வந்து ஒரு வேலை இருக்கிறவங்க போற ஒரு கேதரிங்க்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சொசைட்டில இருந்து ஒரு டிட்டாச்சான ஒரு ஸ்டேட்லயே வந்து எப்பயுமே இருப்பானுங்க. ஸோ அது வந்து ஒரு பியர் ப்ரெஷர் வந்து அவனை வந்து வேலைக்கு போ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறத வந்து நிறையாவே வந்து பார்த்துருக்கிறேன். ஸோ ஒரு சிலர் வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி சோசியலைஸ் ஆகுறது, மெர்ஜ் ஆகுறது அப்படின்றத ஒரு விஷயத்துல வர்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை இல்லாத ஒரு சொசைட்டினா நிறைய இதுதான் இருக்கு. வேலைக்கு போன்ற ஒரு தாண்டி எதற்காக வேலைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஆரம்பிக்குது இல்ல கேசு. ஆமா ஆமா ஆமா, அதான் அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு அதான் மிஷினரியா ஓடுறவனும் நிறைய பேர் இருக்கான். கிரிகர் சாம்சாவும் அந்த மாதிரிதான் இருப்பான். ஸோ அவனுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இலக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதே அவனுக்கு தெரியாது. சும்மா வந்து காலையில ஒரு மெஷின் மாதிரி காலையில 7 மணிக்கு போகணும், அவன் கொடுக்குற டார்கெட்டை செல் பண்ணணும், அதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இது. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தோணுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்ன. அதான் நான் சொன்ன மாதிரி வேலைக்கு எல்லாருமே போகணும் தான், போகக்கூடாதுன்ற இது எதுவும் கிடையாது. எதுக்காக போறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஐடென்டிட்டி, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம குழந்தைக்காக, தங்கைக்காக, இதுல கிரிகா சாம்சா மாதிரி அவர் வேலைக்கு அவருக்கு விருப்பம் தான், போகக்கூடாதுன்றது கிடையாது, விருப்பம் தான். அதுக்கான ஒருத்தங்களுக்கு உபயோகமா இருக்கும்ன்றதை தாண்டி அது அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது, அடையாளம் இருக்காது, அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்காது அவருக்கு. அதாவது சிம்பிளா ஒரே லைன்ல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் வந்து ஒரு நபருக்கு வந்து அவனுடைய மனித மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, இல்ல அவன் எந்த அளவுக்கு உதவுறான் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை மனிதனா பாக்குதா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்குள்ள எழுது இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி அவன் வேலைக்கு போனா அவன் மனுஷன், ஐ மீன் நமக்கு தேவையான அவன் அன்பு. இப்ப தங்கச்சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் அண்ணன் அப்படிங்கிற ஒரு பாசம் வரும். அப்பாவுக்கு வந்து அப்பா நம்மளுடைய கடன்கள்லாம் வந்து அவன் வந்து அடைச்சிருவான் அப்படிங்கிற ஒரு அன்பு வரும். அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் அன்பு இருக்கும். பட் அதே பையனை வேலைக்கு போகாம சோம்பேறியா வீட்டுல, இப்போ இந்த நாவல்ல கூட கிரிகர் சாம்சாவோ ஒரு பூச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மறந்துருங்க. ஒரு பையன் ஓகேவா, அவன் வந்து வீட்டுல இருக்கான், இன்னையில இருந்து அவனால கையோ காலோ ஏதோ ஒரு பிரச்சனை, இன்னையில இருந்து அவனால வேலைக்கு போக முடியாது, எதுக்குமே உபயோகம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னா அந்த குடும்பம் அவனை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாவல்ல அருமையா வெளிப்படுத்தி சொல்லியிருப்பாரு.
அதுக்கு வந்து பூச்சி அப்படிங்கிற விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கிறவன நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தானே. இந்த நீ சொன்னல ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாங்க, இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு பெரிய ஒட்டுண்ணி ப்ராப்ளம். கரப்பாம்பூச்சினே தான் ஓப்பனா சொன்னாரு. கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சினே தான் ஓப்பனா சொன்னாரு. இந்த கதையில வந்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஒட்டுண்ணி, கரப்பாம்பூச்சி அவரு சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரின்னு ஒரு இமேஜினேஷன் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து சமூகம், சொசைட்டி எப்படி அவனை பாக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பூச்சி, அவ்வளவுதான். எதுக்கும் உபயோகம் இல்லாம தண்டத்துக்கு இருக்கான். எடுத்தோடனே அதுதான் சொல்லுவாங்க. அந்த விஷயம் தான் இதுல வந்து ஒவ்வொன்னா சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து நான் ஒரு 10 இன்ஸ்டன்சஸ் வந்து 10 இதை வந்து நான் சும்மா ஒவ்வொரு லைன்ல நான் சொல்லிடுறேன். 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். முதல்ல வந்து அதிர்ச்சி, ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அதுல வந்து ஒரு 3 இன்ஸ்டன்சஸ் வந்து சொல்றோம். திடீர்னு சம்சா வந்து என்ன ஆகுறாரு, உரு மாறுறாரு. உரு மாறின உடனே அவரால் கதவை கூட திறக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. டைம் ஆயிடுச்சு, ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு இவர் வந்து பொதுவா அந்த நாவல்ல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி விற்கிறது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் நார்மலாவே இன்னைக்கு நிறைய பேர் அது மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் பண்ற ஒரு விஷயம். அது அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க, அதை நீ அச்சீவ் பண்ணும். அவன் மனுஷன் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல வந்து அதிகப்படியா இருக்கக்கூடியவங்க வந்து கிக் ஒர்க்கர்ஸ் தான். அந்த கிக் ஒர்க்கர்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அந்த மாதிரி ஓட்டுறவங்க, ஓலா, ஊபர், கேப் ஓட்டுறவங்க, அவங்களுடைய இதே வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து டிராவல்லையே தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய ஒர்க்கே அப்படிதான். ஸோ இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ண முடியும் இந்த நாவலை. கரெக்ட், சூப்பரா சொன்னாங்க. நல்லா ஞாபகப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவன் யாருன்னு கூட தெரியாது இல்லையா. அவங்களுக்கு தேவை அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதை பொறுத்து தான் அவனுக்கான ஐடென்டிட்டி அங்க கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அது ஸோ அது அந்த அன்னையில இருந்து அவனால அது பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறவனை வந்து கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்றான், அவன் பூச்சியா இருக்கிறான், அவனால கீழே இறங்க முடியல, அவன் முதுகு வந்து ரொம்ப கனமா இருக்கு, ஏதோ தவறி அந்த இதை வச்சு அவன் என்ன பண்றான், அந்த டோரை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்க்கும்போது வெளியில அவனுடைய மேனேஜர் இருக்கிறாரு. பார்த்து பயந்து ஓடிடுறாரு. அவங்க அப்பா கிட்ட போறான். ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷன், அவனால அவனை பார்க்க முடியல, அவன் மனுஷன். ஏன்னா அவனுடைய கேரக்டர் தானே நம்ம யோசிப்போம். அவனுடைய மைண்டு தான், அவன் மைண்ட் வந்து இன்னும் மனுஷனா தான் இருக்கு, உருவம் தான் மாறி இருக்கு. ஸோ அவன் அப்பா, தங்கச்சி, அம்மா அப்படிங்கிற பாசமா போகும்போது அவங்க அப்பா அதை பாக்குறாரு. அவனை எடுத்து அடிச்சு உள்ள தள்ளுறாரு. முத இன்சிடென்ட். ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னே அது ஷாக்கிங் ஆகுது. அடுத்தது ரெண்டாவது வந்து ஒரு பயம் உள்ளுக்குள்ள. அவனுக்கு வந்து என்ன இருந்தாலும் அவன் நம்ம அண்ணன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அவனுக்கு சரியாகலாம், அவன் நமக்கு உபயோகப்படுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் தங்கச்சிக்கு வந்து ஏற்படுது. கிரேட்டாவுக்கு வந்து ஏற்படுது. சோ அதனால என்ன பண்றான், தங்கச்சி வந்து பராமரிக்கணும், கொஞ்சம் அவனை பார்த்துக்கிட்டோம்னா அவன் சரியாயிடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவனுக்கு முதல்ல அவனுக்கு தேவையான, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறான். அது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து அது அவனுக்கு தெரியுது அந்த விஷயம், ஃபுட்டு அவங்க வைக்கிற பால் எல்லாம் வந்து நமக்கு பிடிச்சது அப்படின்னு தெரியுது. அவன் இப்போ பூச்சியா இருக்கனால அவனால அதை சாப்பிட முடியல. ஸோ அப்ப என்ன பண்றான், 2 நாள் பார்க்கறான், அவன் எதுவும் சாப்பிடல. அப்ப மறுபடியும் என்ன பண்றான், இவன் பூச்சா இருக்கான்னு அவளையும் இது பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து இந்த அழுகின பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் கொண்டு வந்து அந்த வெஜிடபிள் வேஸ்டேஜ் அந்த அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது ரொம்ப ஆர்வமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அவன் என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படுவான்னு இருந்தா அவங்க தங்கச்சி வந்து இது பண்றான். பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு பயம், அவனால நமக்கு ஏதாவது பாதிப்பு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பூச்சி மாதிரியே தான் யாராவது உள்ள வரும்போது அவன் டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறது. இது எதை இது பண்ணுது அப்படின்னு சொன்னா, சொசைட்டில நீ யாருக்கும் உதவல, நீ எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கும் போது நீ பப்ளிக்கா யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் உனக்கு அந்த தைரியம் இருந்தாலும் இந்த சமூகம் உனக்கு அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அந்த இடத்துல சொல்லுவார். நம்ம சாதாரணமா டேபிள் கடியில ஒரு பூச்சி போய் ஒளியுது அப்படின்னு நம்ம நினைக்காம இந்த மாதிரியான வியூல பார்க்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா வந்து அவங்கள பார்க்கணும்னு நினைப்பாங்க. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து சீலிங் மேல பூச்சி எப்படி சீலிங் மேல நடந்திருக்கும் அதை பார்த்து ஷாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்போ வருமானம் இல்லை,
இப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டு முன்னாடி முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன் வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வேற ஒரு மெம்பர்ஸ்க்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க. இது சுத்தமா அவனுக்கு பிடிக்காது. இருக்கு ஏன்னா அமைதியா இருந்த அவருடைய அமைதி அப்படின்றது கேட்டுருது. பட் ஆனா ஃபேமிலி அவங்க வருமானத்தை தான் முக்கியமா பாக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவோம், தங்கச்சி ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவா. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் தங்கச்சி மியூசிக் ப்ளே பண்ணுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்காக தான் அவன் வேலைக்கு போனான். அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கு போனான். ஸோ அவன் தங்கச்சி அந்த புதுசா வாடகைக்கு வந்த பர்சன் முன்னாடி என்ன பண்ணுவா, மியூசிக் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அது ரொம்ப பிடிச்சதுனால அவன் ஆர்வத்துல வெளியில போவான். இது பார்த்த உடனே எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இது 2வது இன்சிடென்ட் வெறுப்பு அவன் மேல ஏற்படுறதுக்கு. அப்போ அவன் தங்கச்சிக்கு ரொம்ப வெறுப்பு வந்துடும். முதலே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான், இது நம்மளுடைய கிரிகர் இல்ல அப்படின்னு. ஸோ இருக்கிறதுலயே அவனுக்கு ரொம்ப ரொம்ப அவன் அது என்ன சொல்லுவான், ஹார்ட் புரோக்கன் ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னா அதுதான். ஏன்னா அவன் மேல அன்பா பார்த்துட்டு இருந்த ஒரே ஒரு ஆளு அவன் தங்கை மட்டும்தான். ஸோ அவளே இப்படி இந்த வார்த்தையை சொன்னான்னு உடனே அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆகி மறுபடியும் துரத்தி விட்டுருவாங்க. உள்ள பல நாளா சாப்பிடாம இது பண்ணாம அவங்க அப்பா அப்போ கோவத்துல ஒரு ஆப்பிள் எடுத்து அடிச்சிருப்பாரு, அழுகுன ஆப்பிள். அது முதுகுல இதாயிருக்கும். அது அப்படியே ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே காலப்போக்கில் ஒரு ஐடென்டிட்டி அடையாளமே இல்லாம இறந்துருவான். ஸோ அவன் இறந்ததுன்னு பார்க்கும்போது இறந்தது கூட அந்த குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பெருசா வருத்தமே பட்டிருக்க மாட்டாங்க. அப்பாடா நம்மளை விட்டு முடிஞ்சிச்சு, ஒரு தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த வீட்டு வேலைக்காரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ கரப்பாம்பூச்சி செத்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், விளக்குமாத்துல தள்ளி முரத்துல அள்ளி தூக்கி போட்டுருவோம். ஸோ லைக் தட் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சிம்பிளா அதை தூக்கி வெளியில கடை சேர்க்குவாங்க. ஸோ இவ்வளவுதான். இதுக்கு அப்புறமாவது அவங்க ஃபேமிலி வருத்தப்பட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி அடுத்தது நம்ம இது பண்ணணும், செட்டில் ஆகணும் லைஃப், அந்த மாதிரி தான் பார்ப்பாங்களே ஒழிய இப்படி ஒரு நபர் நம்ம இப்படி ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல இருந்தா, நம்ம ஃபேமிலியில இருந்தா அவன் நமக்காக இதெல்லாம் பண்ணான்னு ஒரு இடத்துல கூட அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுல சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல ஒரு சில கோர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸும் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ என்ன சொல்ல வர கேஸ்? ஸோ இதேதான் நான் இங்க முக்கியமா சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த இதுல இருந்து மெயினான ஒரு டேக்அவே நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கதையில இருந்து ஸோ இன்னைக்கு இந்த மார்க்சியத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்நியமாதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அந்நியமாதல் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனி தீவா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு வேலை இல்லாதவன் பர்ஃபெக்டா அந்த அந்நியமாதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்நியமாதல் அப்படின்னா எல்லாத்துலேயும் இருந்தும் அவன் அந்நியமாயிடுவான். குடும்பம் மதிக்காது, ஒரு சொசைட்டில மரியாதை இருக்காது. ஸோ அந்த ஒரு அந்நியமாதலை மார்க்சியம் ரொம்ப தீவிரமா சொல்லி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ நாமளே நான் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, அந்த டைம்ல ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ் வாங்கி ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு கிளம்பி போயிருவேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஆபீசஸ்ல கொஞ்சம் குரூப்பா சேர்ந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவுதான், உன்னால பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சொசைட்டியோ இல்ல கவர்மெண்டோ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு முன்னெடுப்பையும் பண்றது இல்லை, பண்ணாது. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு கான்செப்ட் பழங்குடிகள் மத்தியிலேயோ இல்ல பழமையான சமூகங்கள் மத்தியிலேயோ இருந்துதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ அந்த மாதிரி பழங்குடிகள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா, எல்டர்லி பர்சன்ஸை கேர் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முடியாதவங்களை பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அதை அந்த மாதிரி பாத்துக்கக்கூடிய ஒரு சமுதாயங்கள் இன்னைக்கும் பழங்குடிகள் மத்தியில இருக்கு. ஆனா நாம இங்க முக்கியமா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளவு ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயமா நம்ம மாறி இருக்கோம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயலாதவர்களையும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பார்ஷியலி டிசேபிள்டா இல்ல விஷுவலி சேலஞ்சா இருக்கிற பர்சன்ஸோ சரி,
ஸோ அவங்களையெல்லாம் எந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸை இந்த அரசோ எஸ்பெஷலி இன் இந்தியா அந்த அளவுக்கு விஷுவலி சேலஞ்சு மட்டும் நான் சொல்லலை. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ் கேட்டகரியவே வந்து நம்ம அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய கேரே கொடுக்காம அவங்கள வந்து சொசைட்டில இருந்து டிட்டாச் பண்ணவங்களா தான் நம்ம வந்து இன்னி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அந்நியமாதல் அப்படின்றது நம்ம சடனா ஒருத்தன் போய் நோய்மையிலையோ இல்ல ஒரு சஃபரிங்லயோ உடுக்கிறவனை மட்டும் நம்ம பேசுறது இல்ல. ஸோ பை பர்த்ல இருந்து வர்றவங்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரியான பர்ஸ்பெக்டிவ் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமும் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா நடந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சதுக்கான ரீசனும் அதுதான். அப்ப இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத சொல்ல வர்றேன் நானு. அப்ப இருந்தது எல்லாருமே வந்து ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப்பா தான் இருந்திருப்பாங்க. நான் சொல்றது காஃப்கா காலத்திலேயோ அப்ப சொல்றேன். ஆனா இப்ப வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வருது. ஓ நீ வேலை இல்லாம இருக்கிறிய ப்ரோ, நானும் வேலை இல்லாம இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் வருது. ஸோ அப்படியான ஒரு சிண்டிகேட் தான் இன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ பசங்களும் வந்து இப்ப எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. பட் ஆனா அது வந்து இந்த ஒரு அமைப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு லெஜிட்டிமேட்டான ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கு நிறையவே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கலா வந்து ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா என்னால அதை வந்து டக்குன்னு ஏத்துக்கிட்டு அவங்க ரைட்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னால டக்குன்னு வர முடியல. ஸோ ஏன்னா 2014 இருந்தே அந்த ஒரு மைண்ட் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஊழலுக்கு எதிரான இயக்கம் அப்படின்றது ஆரம்பிச்சு அண்ணா ஹசாரே போராட்டங்கள்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி இருக்கு. எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. பட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்ட வந்து மாத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கே ஒழிய, ஃபார் எக்ஸாம்பிள் 2014 நடந்த பிறகு ஆட்சி மாற்றம் இந்தியாவில் நடந்தது. அந்த ஆட்சி மாற்றத்தினால இப்ப எவ்வளவு சஃபரிங்ஸும் இல்லைன்னு சொல்றீங்க. பொலிட்டிக்கல் சேஞ்ச் தான் இதனால ஏற்படுது ஒழிய சோசியல் சேஞ்ச் எதுவும் ஆமா சோசியல் சேஞ்ச் ஏற்படல. அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்திருந்தா பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சும் அகைன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெஸ்ஸியான ஒரு கண்டிஷனை தான் இன்னைக்கு நாட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கே ஒழிய எந்த ஒரு பப்ளிக்குடைய மைண்ட் செட்லயோ இல்ல கவர்மெண்டோடைய மைண்ட் செட்லயோ எந்த ஒரு பாசிட்டிவான இம்பாக்டையும் நான் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் கொஸ்டின் பண்ணி தான் நம்ம ஏத்துக்கிட்டாகணும். பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறானுங்க. ஸோ நம்ம ஜென்ரேஷன்ல இருந்த விட ஏன்னா என் கூட படிச்சவனே வந்து வேலை கிடைக்காம டிப்ரெஷன்ல சுத்தினவன்லாம் நிறைய பேர் இருக்கு. அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்தவங்கலாம் நிறைய பேர் எனக்கு தெரியும் பர்சனலா. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ நிறைய பேர் வேலை அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட் டைம் ஒர்க்காவே எடுத்துட்டு பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எவால்வ் ஆயிடுச்சு பசங்களுடைய மைண்ட் செட். பசங்க அப்படின்றத விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸோடைய மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ரெஷன்ல வெளியே வர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் பெருசா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அடுத்த இருக்கக்கூடிய செலவுகளை எப்படி பார்க்க போறோம், குடும்பத்தை எப்படி ஓட்ட போறோம், ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் என்ன அப்படின்ற ஒரு பயம் நம்மளை எப்பயுமே ஆட்கொண்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. மேபி நாம அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்களும் இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள வரலாம். அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க வந்து இந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அந்த அந்நியமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து தே ஆர் ஃபார்மிங் எ சிண்டிகேட் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதனாலதான் வந்து அரசும் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கண்காணிப்புகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஸோ இந்த ஒன்று கூடல்கள் அப்படின்றத வந்து எப்படியா டிட்டாச் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மெட்டமார்போசிஸ் அப்படின்றது இன்னைக்கும் வந்து நம்மளுக்கு பொருந்தும். ஆனால் அந்த ஒரு மனநிலை அன்னைக்கு இருந்த மனநிலை இருக்குதா இன்னைக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதுல.
ம். அது இதுல பேசிட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு கோட் ஞாபகம் வருது. அந்த ம். என்ன சொல்றதுன்னா, இந்த பேட்மேன் ஒரு படம். அதுல வந்து ஹீத் லெட்ஜர்ன்னு ஒரு ஒரு பெர்சன் நடிச்சிருப்பாரு. அதாவது ஆஸ்கார்ஸ் கூட அவர் இறந்ததுக்கு அப்புறம் சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ்கார்ல வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பெர்சன் ம். வந்து நான் மீட் பண்ற ஒவ்வொருத்தங்களும் எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, ஃபேமிலி இந்த மாதிரி அந்த செட்டில்மெண்ட் பத்தி மட்டும்தான் கேட்கறாங்களே ஒழிய நீ நல்லா இருக்கியான்னு உனக்கு சந்தோஷமா இருக்கியான்னு யாரும் கேட்கறது இல்லை. ஸோ இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ணாவே அவங்க எடுத்தவொடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னடா பண்ணிட்டு இருக்க, கை கொடுக்கும் போது என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா, நல்லா இருக்கியா, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு பர்சனா இருந்தா அது நம்ம கண்டிப்பா இன்னைக்கு நமக்கான நம்மளை பத்தி யோசிக்கிறவங்களா இருப்பான். அதர்வைஸ் மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ அப்படியா, ஓ சோ அந்த ஸ்டேட்டஸ்ன்றதை தாண்டி இவன் எதுக்கு உபயோகப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க மைண்ட்ல இல்ல வந்து. அது அது நம்மளுக்கு அதான் அது டிஃபால்ட்டாவே மனுஷனுடைய மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மச்சி. ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாமளே கூட இப்போ இப்போ ரொம்ப நாளா என்னடா இப்படியே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நாம வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், வேலைக்கு போறோம். ஏன்னா இதுல வந்து ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெக்டும் இருக்கு. நாம வந்து ஒரு சர்க்கிள்ல உழண்டுகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கானே அப்படின்ற ஒரு எரிச்சலும் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வெளிப்பாடா இருக்கும். ஸோ அதுக்குள்ள டக்குன்னு வரணும், அவனும் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அஸ்பெக்டும் இதுல எனக்கு இருக்கு. அந்த நாம மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸும் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஓடுறதை விட நம்ம ஓடிட்டே இருக்கோம், இவன் பாட்டுல ஜாலியா இருக்கானே, கேஷுவலா இருக்கானே, இவன் எதுக்காகவும் எதையும் தேடி ஓடலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கு. ஆனா இப்போ நம்ம அடுத்த ஜெனரேஷன்ல இந்த மாதிரியான பாப்புலேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னும் போது ஆம், அவங்க இந்த மாதிரியான ஒரு கொஷினை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தே நீட் அ பிரேக் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒருத்தன் வேலைக்கு வர்றான் அப்படின்னா அவன் கண்டினியூஸாலாம் வேலைக்கு வர்றதுக்கு விரும்பல. ஒரு 3 மாசம் வேலைக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஐ நீட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் லீவ் போட்டு ட்ரிப் போற பசங்கலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்பரேட்ஸும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, தே ஆர் ட்ரைங் டு கோப் அப் வித் த யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு 2 கோட் வந்து எனக்கு இதுல பிடிச்சதுன்னு நிறைய இருக்கு. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு லைனுமே வந்து நம்ம அதை கோட்டா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிலாசபி வந்து இதுல அடங்கிருக்கு. அதை ரொம்ப நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு 2 கோட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஃப்கா சொல்றாரு, ஐ கேனாட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேனாட் மேக் எனி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ, ஐ கேனாட் ஈவன் எக்ஸ்பிளைன் இட் டு மை செல்ஃப். ஸோ என்னோட ஃபீலிங்ஸை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. என் கூட இருக்கவங்க யாராலையும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதும் நோபடி இஸ் ரெடி டு கெட் இட். ஸோ ஈவன் என்னாலே அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த விஷயம். ஸோ இது என்ன இதனால என்ன இது என்டையரா இந்த நாவலுக்காக இவர் எழுதின கோட் மாதிரி எனக்கு தெரியல. அவர் லைஃப்ல அவர் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயத்த, அதாவது நான் நீ சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து சரியான ஒரு தந்தை இல்லை அப்படிங்கறதுனால அவர் 40 வயசுக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமே பயந்துக்கிட்டாராமா. ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த நாவலால சொல்ல போனா இது செமி ஆட்டோபயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். இதுல இந்த நாவல் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் இவருடைய அந்த பயம் அந்த அந்த அப்படிங்கிறது. அந்த கிரெட்டா கேரக்டர் கூட அவன் தங்கச்சி ரியல் லைஃப் சிஸ்டரை பேஸ் பண்ணி தான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இந்த நாவல்ல அதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயும் சரி, இங்கிலீஷ் பின்னாடி பாத்தீங்கன்னா காஃப்கா அவங்க அப்பாவுக்கு பத்தி எழுதியிருப்பாரு. ஒரு பேராகிராஃப் இருக்கும், அது படிச்சு பாத்தீங்கன்னாவே நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் கோட், he is terribly afraid of dying because he has not yet lived. He is terribly afraid of சாவறதுக்கு வந்து அவன் ரொம்ப பயப்படுறான். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் இன்னும் வாழவே இல்லை. வாழ்க்கைன்னா அவன் எதுக்காக வாழ்றான்னு தெரியல, இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அவன் ஏன் பயப்படுறான், அவன் இன்னும் வாழ்க்கையே வாழல. ஸோ அவன் சாவறதுக்காக பயப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டும் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண கோட்டுன்னு வந்து சொல்லுங்க. அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாவல்ல இருக்கு. ஸோ அது படிக்கும்போது நிறைய பேத்துக்கு அதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்.
ஏன்னா இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சந்திக்காத மக்களே வந்து யாரும் இருக்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காவது கொஞ்சம் அன்எம்ப்ளாய்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அல்ல அட்லீஸ்ட் அவங்களுடைய குடும்பத்திலேயோ அவர்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்லேயோ வந்து யாராவது இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சர்க்கிள்ல மக்கள் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி மக்கள். ஸோ இதுல இருந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி மனிதர்கள வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், கவர்மெண்ட்டும் சரி, சொசைட்டியும் சரி. ஸோ அவங்கள வந்து எந்த மாதிரி மோல்டு பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல அவங்கள வந்து எந்த மாதிரி அப்ஸ்கேல் பண்றதுக்கான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு ஒரு புரிதலை இந்த படைப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடும். ஸோ இந்த புத்தகத்தையும் படிக்கணும். அதே மாதிரி புத்தகமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க படமாவும் வந்திருக்கு. மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2012 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். ஸோ இதோடைய டைரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ் ஸ்வாண்டன் அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூடியூப்லயே இந்த படம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்க இன்னைக்கு பேச வந்த ஓவரால் டாபிக். ஸோ உனக்கு எதாவது இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கா கண்ணபன்? அவ்வளவுதான் கேஸ். பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், பட் நீயும் கன்க்ளூட் பண்ணிரு. ஸோ இதனால என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பர்சனுடைய வேல்யூ அவன் எதுக்கு உபயோகப்படுவான் அப்படின்றத பார்க்காம அவனுடைய கேரக்டருக்கு அவனும் ஒரு பர்சன் தான். ஸோ அவனாலையும் அவனுக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிறது நான் யோசிக்கிறது. டே டு டே லைஃப்ல நமக்கு எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் நிறைய வேலை ஓடணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளான சின்ன சின்ன விஷயம். இப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணா போய் நேரில் போய் மீட் பண்றது, பொழுதுனைக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பேசாம அவனுக்கு உணர்வுகளுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். மனித தன்மையை வந்து இன்னும் இது பண்ணோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது எல்லாருமே ஈக்குவல் கிடையாது, ஓகேவா? அவங்கவுங்களுக்குன்னு ஈக்குவல் கிடையாதுன்னா நான் என்ன விஷயத்துல சொன்னா, செய்யற வேலையில இருந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது கஷ்டங்கள் அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கதான் செய்வோம். நல்ல ஸ்டேஜ்ல செட்டில் ஆனவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் இருக்கும். டெவலப் ஆயிட்டு இருக்கவனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல சொன்னேன், எல்லாருக்கும் கஷ்டம்ன்றது ஈக்குவல் இல்லை. ஸோ அப்படி இருந்தாலுமே ஒரு விஷயத்துக்கு நேரம் ஒதுக்கல, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது. டைம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, கண்டிப்பா டைம் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் உன்னை அவாய்ட் பண்றான்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். உன்னை மீட் பண்ணணும்னு ஒருத்தனை அதே உன்னோட தேவை அந்த இடத்துல இருந்தா அவனுக்கு டைம் கண்டிப்பா இருக்கும். உன்னோட தேவை இல்லைங்கிற பட்சத்துல அவனுக்கு டைம் இல்லைன்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காம நமக்கானவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் ஒதுக்கி நம்மளுடைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இந்த வீடியோவே நாங்க நேர்ல உட்காந்து பக்கத்துல இருந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தது. எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியல. ஒரு வழியா நாங்க இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்க இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஒரு வழியா நிறைவுக்கு வந்துட்டோம். லாங் டேர்ம் கோல் காட் அச்சீவ்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் இந்த பாட்காஸ்ட்ல அதை பற்றின ஒரு ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண நினச்சோம். ஸோ இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்க. ஒவ்வொரு யூடியூப் வீடியோலையும் வியூ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து கமெண்ட்ஸாவோ ஏதோ ஒரு சஜஷன்ஸோ, நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கு, இல்லை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் மாற்றலாம், இந்த புக்கை பற்றி பேசலாம், இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மேற்கொண்டு நாங்கள் அதை பற்றி பண்ண முடியும். அதே மாதிரி எங்களுடைய வீடியோவுடைய ரீச்சும் அப்போ தான் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ பார்க்குறவங்க தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க, பெல் பட்டனையும் தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்லையும் இன்னொரு புத்தக அறிமுகத்திலையும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.